யூனிஃபார்முடைய கண்ணியத்தை நாங்கள் காப்பாற்ற விரும்புகிறோம். இந்த காவல்துறை நம்ம கண்ணியம் இருக்கு, எங்களால் கோஷம் போட்டு நாங்கள் விடல. யாராச்சும் உங்களை பற்றி தப்பா பேசிட்டாங்கன்னா அந்த கண்ணியம் போயிடலாம். ஜியோ பண்ணா எப்படி சார் நாங்களும் உங்களை சமாளிக்கிறோம். தேடி இருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு பாருங்க எலும்பு பிரேக்கா இப்பதான் ஹாஸ்பிட்டல் அடைச்சிருக்கோம். ஒரு குழந்தைக்கு இங்க ஒரு அடி. கொஞ்சமாச்சு கோஆபரேட் பண்ண சார். பாருங்க சார், நீங்க வந்து ஒரு தவிர்க்க முடியாத நிலைமையில தள்ளி வச்சிருக்கீங்க. காவல்துறையோட கண்ணியத்தையும் காப்பாற்றுறாங்க, அதே நேரத்தில் தொண்டர்களுடைய மரியாதையும் எவ்வளவு பாருங்க. ஒரு எதிர்ப்பு ஒரு வார்த்தை சொன்னா 5 நிமிஷத்துக்கு போன் அடிச்சேங்க சார். பக்கத்துல இருக்கீங்கன்னா அவங்க போன் எடுக்க ஐயா, காவல்துறையில நாம் எதை இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த காக்கி சட்டைக்கு ஒரு கலகம் இல்லைங்களா? அது எந்த மாற்று கருத்து? அதனாலதான் நீங்க எல்லாம் வரும்பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டாதீங்கன்னா, நம்ம கட்சி காவல்துறையை மதிக்கிறீங்க, எந்த கட்சி மதிக்கிறீங்க? எந்த கட்சி மதிக்க? நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு. எஸ்பி சார் அதான் சொன்னேன் சார், கூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ள இருந்து வந்து நாங்க சொல்லிருப்போம். கொடுத்த நேரத்துக்கு வர்றோம், கொடுத்த இடத்துக்கு போறோம், கொடுத்த நேரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்றோம். இந்த மாதிரி நீங்க வந்து லாட்டரி சார்ஜ் பண்ணிட்டீங்க. ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரை இது போல் நாம ஒரு ரோட்ல நிக்க வச்சு பேசுறதே ரொம்ப தப்புங்க. கரெக்டுங்களா? அதனால ஒரு ரொம்ப நேரம் நிக்க கூடாது. ஏன்னா இங்க பாருங்க, அவர்கள் இறங்கி வரும் பொழுது 3 முறை இறங்கி போவது நம்முடைய கண்ணியம் இல்லைங்களா? காவல்துறைக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை. நாங்க அந்த நேரத்தில் 2 கட்சி தொண்டர்களும் அடித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தாங்க இருந்தேன். வேண்டும் என்றே யாரும் செய்யவில்லை. அதே நேரத்தில் நீங்க புரிஞ்சுங்க, நாளைக்கு ரோட்ல ஒரு ரவுடி காவல்துறையை பார்த்து பயப்படணுமா இல்லைங்களா? நான் மைக்ல சொல்றேன், காவல்துறை என்னையே அடித்திருந்தாலும் கூட நான் இதையெல்லாம் இப்ப மைக்கில் நான் பேசுவேன். அதுவும் மாத்தியெல்லாம் பேசுறீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் வீதியில நிற்க வைத்து நம்ம ஒவ்வொரு பேசுவது தப்பா போயிடும் இல்லைங்களா? நம்ம கட்சியில லாட்டி சார்ஜ் அடி வாங்காத யாருமே இங்க இதெல்லாம் வாங்கியிருக்கோம். காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இதை தெரிந்து நடக்கவில்லை. நாங்கள் அந்த சூழ்நிலையை கட்டுக்குள் கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம். இதனால யாராவது உங்க தொண்டர்களுக்கு ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. நான் என் கடமையை செய்தேன், என் கடமையை நான் செஞ்சேன். காவல்துறை அதிகாரிகள் என் கடமையை நான் செஞ்சேன். கட்டுக்குள்ள கொண்டு வருவது அவர் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து, ஆனா அமைதியாக ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து நம்முடைய தொண்டர்கள் யார் காயப்பட்டிருக்கிறார்களோ அவங்களை பார்க்கறதுக்கு நானும் முருகன் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் நடந்துச்சுங்கன்னா, ஆனா காவல்துறையை கலங்கப்படுத்துவது தவறாகிறது. அவர்கள் வந்து இதை சொன்ன பிறகு கண்ணியமாக காவல்துறை அந்த கடமையை செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு இருங்க. அமைதியா ஐயா, அமைதியா